விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியடைகின்றோம். அவர்களை நமது மாவட்ட ஆட்சியர், காவல்துறையின் முதுநிலை கண்காணிப்பாளர் மற்றும் நம்முடைய சார்பு ஆட்சியர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சராக பொறுப்பேற்று முதலாக நமது காரை மண்ணில் கொடியினை ஏற்ற வருகை தந்து கொண்டிருக்கின்றார் நமது மாண்புமிகு வேளாண் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் அவர்கள். உங்கள் பெருத்த கரகோசைகளோடு அவர்களை அன்போடு வருக வரவேற்போம். அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் தேசிய பாடல்.
விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்கின்றார். காவல்துறையின் அணிவகுப்பை பார்வையிட வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களோடு நமது காவல்துறையின் முதலில் மிக எளிமையான இன்னிசை கீதங்களை இசைத்தவர்கள் காவல்துறையின் சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் திரு கே. நந்தகுமார் குழுவினர். காவல்துறையின் அணிவகுப்பை பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கின்றார் நமது மாண்புமிகு வேளாண் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அறிவித்து வருகின்றார்கள் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர். வழிநடத்தி வருகின்றார் திருநள்ளார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு எம். சுரேஷ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அறிவித்து வருகின்றார்கள் ஊர்காவல் பல வீரர்கள். வழிநடத்தி வருகின்றார் அம்பகத்தில் புறக்காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் திரு எஸ். முருகன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அறிவித்து வருகின்றார் அவர்களை தொடர்ந்து வீரர்களை போட்டு வருகின்றார்கள் காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி ஜூனியர் பிரிவு தேசிய மாணவர் படையினர். அவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றார்கள் நிறுவி காவேரி பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள்.
இதோ சிங்கநடை போட்டு வருகின்றார்கள் காரைக்கால் முருகாத்தாளாச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள். அவர்களை தொடர்ந்து வெற்றி நடை போட்டு வருகின்றார்கள் நிரவி YGC பொதுப்பள்ளி மாணவிகள். அவர்களை தொடர்ந்து வீரரை கொண்டு வருகிறார்கள் காரைக்கால் PFC தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். அவர்களை தொடர்ந்து சிங்கநடை போட்டு வருகின்றார்கள் நிரவி யூனிவர்சல் அகாடமி மாணவர்கள். அவர்களை தொடர்ந்து வீரர்களை கொண்டு வருகிறார்கள் ஒருங்கிணைந்த காரைக்கால் நாட்டு நிலப்பணி திட்ட மாணவர்கள். காவல்துறையின் கம்பீரம், NCCயின் கட்டுப்பாடு, கடற்படையின் துணைப்புணி, NSSயின் சேவை மனப்பான்மை, பள்ளி மாணவர்களின் அர்ப்பணிப்பு இவை அனைத்தும் சங்கமிக்கும் இந்த அணிவகுப்பு இந்திய இளை தலைமுறையின் இடிச்சல உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காரைக்கால் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் புலமடைந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெருமை மிகுந்த இந்த புதுச்சேரி மாநிலத்தின் அமைச்சர் என்ற முறையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உங்கள் முன் உரையாற்றுகின்ற இந்த இளைய தருணத்தில் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நமது இன்னவரியம் ஈந்து அரும்பாடுபட்ட ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து போற்றுவது நம் அனைவரது கடமையாகும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கி விடுதலை வீரர்களின் தியாகத்தால் அடிமை உலகை தகர்த்தெறிந்தோம். நம் உணர்வில் கூறிய தேசபக்தியினால் இந்திய திருநாட்டை ஒரு தனித்தன்மை மிக்க நாடாக உயர்த்தியுள்ளோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற கோட்பாட்டால் நாம் எந்த ஒரு கற்பனையாலும் செயற்கையான சூழ்ச்சியினாலும் பிரிக்கவோ விளக்கவோ முடியாத ஒரு பொது சாதனையால் இந்தியாவை வளமாக்கி உள்ளோம். தேசத்தின் மாண்பை கட்டிக்காக்கும் பெருமைக்குரிய எல்லா தருணங்களிலும் காரைக்கால் மாவட்டம் எப்போதையும் முன்னிலையில் இருந்து வந்திருக்கிறது. புதுச்சேரி மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை புதுச்சேரியில் கொண்டு வர மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசையோடு பொறுப்பேற்ற மாண்புமிகு முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல வளர்ச்சி பணிகளை செய்துள்ளது. ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலம் வீடு கட்டு திட்டம் 2.0 மூலம் 7 லட்சம் வீதம் 80 பயனாளிகளுக்கு நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. ஏழை ஆதி திராவிடர் மக்களுக்காக மணப்பெண் திருமண உதவி, கல்வி உதவித்தொகை, ஈமச்சடமுக்கு உதவித்தொகை, தொழில்நோய் சிகிச்சை நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 10 குடும்பங்களுக்கு தலா 50,000 வீதம் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக விழாக்களில் 50,150 பயனாளிகளுக்கு தலா 1000 வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் புதுமை பயன் திட்டத்தின் கீழ் 8 பயனாளிகளுக்கு தலா 1000 வீதம் மாதந்தோறும் உதவித்தொகையும் 8 மின்சார இருசக்கர வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளன. 2025-26 நிதியாண்டில் 4027 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ரூ. 3.94 கோடியும் 729 அட்டவணை இன விவசாயிகளுக்கு 52.36 லட்சமும் வழங்கப்பட்டுள்ளது. 2026-27 சம்பா தாளடி சாகுபடிக்காக 106 மெட்ரிக் டன் நெல் மற்றும் 3.5 மெட்ரிக் டன் விதைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை 2025-26 நிதியாண்டில் உயர்ந்த உற்பத்தி திட்டத்தின் கீழ் 4027 விவசாயிகளுக்கு
3.9 கோடியும் 729 அட்டவணை இன விவசாயிகளுக்கு 52.36 லட்சமும் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் சம்பா தாளடி சாகுபடிக்காக 106 மெட்ரிக் டன் நெல் மற்றும் 3.5 மெட்ரிக் டன் விதைகள் உள்ளிட்டவை விவசாயிகளுக்காக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து தோட்டங்கள் ஊக்குவிக்கும் வகையில் 2700 காய்கறி விதை தொகுப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டதுடன் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலம் புதிய தென்னந்தோப்புகள் அமைக்க உதவி வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் கார்னிவல் 2026 மூலம் மலர் காய் கனி கண்காட்சியும் நடத்தப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய கிருமி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் உளுந்து மற்றும் பச்சைப்பயிறு விதைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 1000 மண் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏடிஎம்ஏ திட்ட முகமையின் மூலம் ரூ. 66.23 லட்சம் நிதியில் பயிற்சிகள், செயல் விளக்கங்கள், களப்பயணங்கள் மற்றும் விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு 3104 ஏக்கர் பரப்பளவாக்கப்பட்டு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். SMAA திட்டத்தின் கீழ் டிராக்டர், பவர் டில்லர், அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 897 சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ. 6000 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. ஏரினும் நன்றான் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப உழவு, உரமிடுதல், நீர்ப்பாசனம் மற்றும் பயிர் பாதுகாப்பு மூலம் விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் வருமானத்தை உயர்த்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலம். கால்நடை பராமரிப்பு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் 12 கால்நடை நல முகாம்கள் மற்றும் கால்நடை கண்காட்சிகள் நடத்தப்பட்டன. புறக்கடை கோழி வளர்ப்பு ஊக்குவிக்க 8860 வான்கோழி குஞ்சுகள், மேலும் 50 பேருக்கு குச்சி தீவன இயந்திரங்கள், 560 ரப்பர் தரை விரிப்புகள், 30 பேருக்கு பசுந்தீவனம் நறுக்கும் இயந்திரங்கள், 83 பேருக்கு மண்ணில்லா பசுந்தீவன உற்பத்தி அமைப்புகள் வழங்கப்பட்டன. தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் 597 கறவை மாடுகளுக்கு கால்நடை காப்பீட்டு மேற்கொள்ளப்பட்டு கோமாரி, PPR, ET உள்ளிட்ட நோய்களுக்கான தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டன. வட்டார வளர்ச்சி அலுவலகம் 2025-26 நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 3.47 லட்சம் மனித வேலை நாட்களுக்கு ரூ. 13.13 கோடி செலவிடப்பட்டதுடன் 519 வாய்க்கால்கள் மற்றும் 18 குளங்கள் தூர்வாரப்பட்டன. 2026 ஜூலை 1 முதல் MGNREGA திட்டம் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம் VPG ராம்ஜி என்ற மாற்றப்பட்டு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகின்றது. இதுவரை 63,000 வேலை நாட்கள் வழங்கப்பட்டுள்ளன. சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக 2.21 கோடி மதிப்பில் 7 கான்கிரீட் சாலைகள் மற்றும் 6 வில்சாய் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 2 கான்கிரீட் சாலைகள் முடிக்கப்பட்டுள்ளன. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 2025-26 41 சமூக கழிவுநீர் உறிஞ்சி குழிகள் அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 2026-27 நிதியாண்டில் 249 தனிநபர் வீட்டு கழிப்பறைகள், 3 சமூக சுகாதார வளாகங்கள், 5 DWATS கழிவுநீர் அமைப்புகள் அமைக்க நிதி வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள். பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயல்பட்டு வருகிறது. BPL குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 20 கிலோ அரிசியும், APL அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச அரிசி உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. சுய உதவிக் குழுக்களுக்கு ரூ. 300, மகளிர் குழுக்களுக்கு 150 மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. கூட்டுறவுத்துறை மூலம் காரைக்காலில் 50 விழுக்காடு மானியத்தில் டிராக்டர் வாடகை சேவை அறிமுகப்படுத்தப்பட்டு 66.67 விழுக்காடு மானியம் அட்டவணை இன உறுப்பினர்களுக்கு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கடன் வட்டியில் 5% வரை மானியம்
வழங்கப்பட்டு விவசாயிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு தேவையான நிதியுதவிகள் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. கூட்டுறவுத்துறையின் மூலம் விவசாயிகள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கல்வி சிபிசி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் வளர்ச்சி தேர்ச்சி விகிதம் 99.59% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 99.56% பதிவாகியுள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 14.16% அதிகரித்துள்ளது. மேலும் 22 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. சிபிசி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 81.74%, அரசு உதவி பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 78.55% உள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலத்தரு 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளியாக இடம்பெற்றுள்ளது. இலவச மதிய உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உணவுடன் காலை உணவு திட்டத்தின் கீழ் 12,000 மாணவர்களுக்கு சூடான பால், மதிய உணவு திட்டத்தின் மூலம் 13,500 மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்கப்படுகிறது. மேலும் சிறுதானிய சிற்றுண்டி திட்டம், இலவச பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். ஓபிசி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் 11 முதல் 14 வயதுக்குட்பட்ட பெண் மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்க 26,400 உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. மின்சாரம் 2026 மற்றும் 27 நடப்பாண்டில் புதுச்சேரி அரசு நிதியின் கீழ் 3 புதிய மின்மாற்றிகள் மற்றும் ஒரு திறன் மேம்படுத்தப்பட்ட மின்மாற்றிகள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. மேலும் 8 புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி மற்றும் 4 திறன் மேம்படுத்தப்பட்ட மின்மாற்றிகள் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலம் 43 இயந்திரமய மீன்பிடி படகுகளுக்கு காப்பீடு திட்டத்தில் 90 விழுக்காடு மானியம் மற்றும் 256 படகுகளுக்கு HST டீசல் விற்பனை வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2026 மார்ச் ஜூன் காலத்தில் 1455 முதிய மீனவர்களுக்கு 1.63 கோடி உதவித்தொகையும் மீன் தடை கடைக்கால நிவாரண திட்டத்தின் கீழ் 4056 மீனவ குடும்பங்களுக்கு 3.2 கோடி நிவாரணமும் வழங்கப்பட்டுள்ளது. பிப்டிக் நிதியுதவியுடன் 30 மீனவ பெண்களுக்கு சென்னையில் 3 நாள் களப்பயிற்சி மற்றும் பயிற்சியில் மீன் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல், மீன் கழிவுகள், துணை உற்பத்தி பொருட்களின் பயன்பாடு போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் மீனவர்களின் வாழ்வாதாரம், சமூக பொருளாதார முன்னேற்றம், முதியோர் பாதுகாப்பு மற்றும் தொழில் மேம்பாடு தொடர்ந்து உறுதி செய்யப்படுகிறது. வனம் மற்றும் வனவிலங்கு காரைக்கால் வனம் மற்றும் வனவிலங்கு துறையின் முதன்மை நோக்கம் சமூகத்திற்காக காடுகளை உருவாக்குவதாகும். பொதுமக்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு தனியார் நிறுவனங்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்படுகின்றன. பிரதமரால் தொடங்கப்பட்ட தாயின் பெயரில் ஒரு மரம் நாடு தழுவிய மரம் நடும் திட்டம் காரைக்காலில் செயல்படுத்தப்பட்டது. PM ஸ்ரீ ஜவஹர் நவோதய வித்யாலயா மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு உயர்நிலைப்பள்ளி பூவம் வளாகங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் ஜிப்மர் காரைக்கால், NIT காரைக்கால், SBI கோட்டுச்சேரி மற்றும் பிற அரசு துறைகளிலும் மரம் நடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அரசு பொது மருத்துவமனை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் 16.63 கோடி மதிப்பில் 50 படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிட பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. அவசர சிகிச்சைக்காக 4 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் கருவி 7.45 கோடி மதிப்பிலும், லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி சிஸ்டம் 40.30 லட்சம் மதிப்பிலும் நிறுவப்பட்டுள்ளது. 4 மார்பக புற்றுநோய் கண்டறியும் கருவி 77 லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டு மருத்துவ சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தின் கீழ் தேவையான மருத்துவ உள்கட்டமைப்பு மற்றும் நோயியல் சேவைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. நலவழி தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் பல்வேறு மருத்துவ சேவைகள் மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. 2026 பிப்ரவரியில் தேசிய குடற்புழு நீக்க திட்டத்தின் கீழ் அல்பெண்டசோல் மாத்திரைகள் வழங்கப்பட்டு 52,865 பேர் பயனடைந்தனர். 14 வயது பெண் குழந்தைகளுக்கு HPV
தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு 843 பேர் பயனடைந்தனர். அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. 2026 ஜூன் மாதத்தில் தீவிர போலியோ ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 5 வயதுக்குட்பட்ட 12,867 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தொற்று நோய்கள் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளாக விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காரைக்கால் நகராட்சிகள் அடிப்படை வசதிகள், நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் சமூக திட்டங்களுக்காக 1.36 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அம்ருத் திட்டத்தின் கீழ் கிதரப்பள்ளி, சேனியர் புதுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 3.06 கோடி மதிப்பில் குடிநீர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. NULM திட்டத்தின் 8 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 80 லட்சம், PM ஸ்வநிதி 2.0 திட்டத்தில் 84 தெருவோர வியாபாரிகளுக்கு 22.45 லட்சம் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் கல்வி உதவி, சாலைகள், வடிகால் மற்றும் பழுதுபார்க்கும் பணிகளுக்காக 1.10 கோடி செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பெண்கள், முதியோர் மற்றும் பிற பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு மொத்தம் 32,609 பயனாளிகள் 9.30 கோடி உதவி பெற்றுள்ளனர். தொழிலாளர் அலுவலகம் 2026 ஜூலை 18 வரை புதுச்சேரி கட்டிடம் மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் 9,194 உறுப்பினர்கள் பதிவு செய்து பெற்றுள்ளனர். 6,337 உறுப்பினர்களுக்கு பணிக்கால வெகுமதியாக தலா 6,000 மொத்தம் 3.08 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 80 உறுப்பினர்களுக்கு திருமண உதவித்தொகையாக தலா 7,000 வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 12 உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவியாக 9,850, 53 உறுப்பினர்களுக்கு ஈமச்சடங்கு உதவியாக தலா 7,000 வழங்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்களுக்கான இறப்பு விகித தலா 70,000 மற்றும் 12 உறுப்பினர்களுக்கு மகப்பேறு உதவி 5,000 மற்றும் குடும்ப நல உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 27 உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவியாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 78 உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு இளங்கலை படிப்புகளுக்காக தலா 2,000, 6 வாரிசுதாரர்களுக்கு குழந்தைகளுக்கு முதுநிலை படிப்புக்காக தலா 4,000 கல்வி உதவி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியத்தில் 2022 முதல் 2,475 தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளனர். பணிக்கால பரிசாக 2,408 தொழிலாளருக்கு தலா ரூபாய் 2,000, 30 பேருக்கு தலா ரூ. 30,000 வங்கிக் கணக்கில் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகையாக மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு 40,000, 30,000, 20,000 வீதம் வழங்கப்படுகிறது. மேலும் 67 பயனாளிகளுக்கு ஈமச்சடங்கு உதவியாக தலா 2,000 வழங்கப்பட்டுள்ளது. PMSYM திட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களை இணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தொழிலாளர்கள் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுப்பணித்துறை 2025-26 ஆண்டில் 3.75 கோடி மதிப்பில் திருநள்ளார் சூரக்குடி வட்டச்சாலை பணிகள் முடிவடைந்த நிலையில் நபார்டு, SASCI, CRIF, PMGSY3 திட்டங்கள் மூலம் பல்வேறு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள், வடிகால்கள், பாலங்கள் மற்றும் கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. 9.46 கோடி முதல் 17.06 கோடி மதிப்பிலான பல்வேறு சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2026-27 NH32 நெடுங்காடு, திருவெட்டேக்குடி, காரைக்கால்மேடு உள்ளிட்ட சாலைகளுக்கு ரூபாய் 106.57 கோடி மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சுகாதாரத்துறையில் ரூபாய் 30 கோடி மதிப்பில் ஆயுஷ் மருத்துவமனை மற்றும் OPD கட்டிடம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கல்வி மற்றும் சமூக நலத்துறையில் 9.5 கோடி மதிப்பில் 400 மீட்டர் செயற்கை ஓடுதளம், 3.04 கோடியில் கல்லூரியில் பல்நோக்கு உள்ளரங்க கட்டிடம், 17.73 கோடியில் மாணவர் விடுதி மற்றும் 10 கோடியில் நவீன கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படுகிறது. இதுவரை 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். காவல்துறையிலும் ரூ. 30 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீர்ப்பாசனம் மற்றும் பொது சுகாதார கோட்டம் பொதுப்பணித்துறை காரைக்கால் நகரில்
பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 2 முக்கிய பகுதிகளில் 65 லட்சம் மதிப்பில் மேல்நிலை நீர் தேக்க தொட்டிகள் மற்றும் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ரூ. 68 கோடி மதிப்பில் 11 மெட்ரிக் லிட்டர் டன் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் 75,000 பேர் பயன்பெற உள்ளனர். நெடுங்காடு மேலக்காசாடு பகுதியில் 3.85 கோடி மதிப்பில் 2.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர் தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டு 20,000 மக்கள் பயன்பெறும் வகையில் பணிகள் முடிக்கப்பட்டன. திருநள்ளாறு கொம்யூன் முப்பைத்தங்கடி உள்ளிட்ட பகுதிகளில் 5.08 கோடி மற்றும் 6.34 கோடி மதிப்பில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. PMMSY திட்டத்தின் கீழ் ரூ. 120 கோடி மதிப்பில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 17.85 கோடி மதிப்பில் காரைக்கால் நகரில் குடிநீர் தொடர்பான பணிகள் நடைபெற்று வருகின்றன. வேளாண்மை மற்றும் விவசாய நலனுக்காக 3.94 கோடி மதிப்பில் பயிர் உற்பத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 4027 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் 729 அட்டை இன விவசாயிகளுக்கு ரூ. 52.36 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 10 குடும்பங்களுக்கு 50,000 வீதம் நிவாரணம் வழங்கப்பட்டதுடன் 50,150 பயனாளிகளுக்கு 5.01 கோடி மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சமூக நலம் மனித நலனே சமுதாய நலன் என்பதற்கெனக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2,957 நபர்களுக்கு 4.16 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2,958 பேர் பயன்பெற்றனர். சுற்றுலாத்துறை புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் வளர்ந்து சுற்றுலா தலமாக இருப்பதால் புதுச்சேரி அரசு பல சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகத்தின் பங்களிப்புடன் பிரசாத் திட்டத்தின் மூலமாக திருநள்ளாறு ஸ்ரீ தர்பார்ணீஸ்வரர் கோயில் பகுதி தேர்வு செய்யப்பட்டு சுமார் 24.5 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு அதற்குண்டான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு தரணி தழைக்க தாய்களும் போற்றி என்பதற்கிணங்க மகளிர் முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டத்தின் கீழ் 172 அங்கன்வாடி மையங்கள் மூலம் 5,653 குழந்தைகள் 1,671 கர்ப்பிணி பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெற்று வருகின்றனர். வறுமைக்கேட்டுக்கு கீழ் உள்ள பெண்களின் திருமணத்திற்கு 10,000 உதவியும் ஒரே பெண் குழந்தையுடன் குடும்ப கட்டுப்பாடு செய்தவர்களுக்கு 20,000 வைப்பு நிலையும் வழங்கப்படுகிறது. 12/1/2026 முதல் தகுதியான பெண்களுக்கு திருமண உதவி ரூ. 10,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் 371 ஏழை மணமக்கள் 100 குழந்தைகள் மற்றும் 69 பயனாளிகள் பல்வேறு திட்டங்களின் மூலம் பயன்பெற்றுள்ளனர். 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்படுகிறது. 31/12/2025 முதல் 18 வயது நிறைவடைந்த பெண் குழந்தைகளுக்கு ரூ. 25 40,000 உயர்த்தப்பட்டு முதிர்வு தொகை வழங்கப்பட்டு 23 பேர் பயனடைந்துள்ளனர். விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கும் வகையில் வைப்பு நிதி 50,000 75,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் புதுச்சேரி அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. காரைக்கால் மாவட்ட மக்களின் நலனை பேணிக்காகவும் மாவட்டத்தை வளர்ச்சி பணிகள் கொண்டு செல்லவும் இவ்வரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வருங்காலங்களிலும் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்துவது இக்கூட்டணி அரசு முனைப்பாக உள்ளது. மேலும் அனைத்து வகையிலும் சிறந்த வாழ்க்கை தரத்தை புதுச்சேரி மக்களுக்கு வழங்குவதில் இந்த அரசு தீவிரம் கவனம் செலுத்தி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அனைத்து பிரிவு மக்களின் சமுதாய பொருளாதார மேம்பாடும் எங்கள் அரசின் குறிக்கோளாகவும் அந்த வகையில் இந்திய தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவும் புதுச்சேரி மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்ற இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி திட்டங்கள் சிலவற்றை இந்த உரையின் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா நா. ரங்கசாமி அவர்களின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கும் ஒத்துழைப்புக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் மக்கள் சேவையை முதன்மையாக கொண்டு எங்கள் அரசு என்றும் தொடர்ந்து செயல்படும் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.
காரைக்கால் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வாழ்க பாரதம், வெல்க புதுச்சேரி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சுதந்திர தின உரை ஆற்றிய மாண்புமிகு வேளாண்
பெற்றுள்ள தலப்பெரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தற்போது காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தால் சுழற்சியிடையும் வழங்கப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் காரை மாவட்ட அளவில் முதல் இடத்தை பெற்றுள்ள காரைக்கால் நிர்மலா ராணி அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தால் சுழற்சியிடையும் வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பள்ளியை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடத்தை பெற்ற நம்முடைய நிர்மலா ராணி அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பரிசினை பெறுகின்றது. 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் காரை மாவட்ட அரசு பள்ளி அளவில் முதலிடத்தை பெற்றுள்ள காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தற்போது காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தால் சுழற்சியிடையும் வழங்கப்படுகின்றது. அனைவரும் கரகோசைகளை எழுப்பலாம். தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சியில் தொடர்வது காவல்துறை அணிவகுப்பில் முதலிடத்தை பெறுகின்ற அணிக்கு காவல்துறையின் சுடர்கேடயம் வழங்கப்படுகின்றது. அந்த விதத்தில் முதலிடத்தை பெற்ற ஊர்காவல் படை வீரர்கள் இதோ வீர நடைபோட்டு வருகின்றார்கள். ஊர்காவல் படை வீரர்கள் அடுத்ததாக தேசிய மாணவர் படையின் சீனியர் பிரிவில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு சுழற்சியிடையும் வழங்கப்படுகின்றன. காவல்துறை அணிவகுப்பில் முதல் இடத்தை பெற்ற ஊர்காவல் படை வீரர்கள் பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையில் சீனியர் பிரிவில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு சுழற்சியிடையும் வழங்கப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து ஜூனியர் பிரிவு தந்தை பெரியார் அரசு பள்ளியில் இது வீரர்களை கொண்டு வருகின்றார்கள். தேசிய மாணவர் படையினர். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியுடைய கடற்படை தயார் நிலையில் இருக்கும்படி அப்போது வேண்டுகின்றோம். அதனைத் தொடர்ந்து நாட்டு நலத்திட்ட மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி அப்போது அப்படியே இருக்குப்பா. அதனைத் தொடர்ந்து Naval, please, get ready. Naval. அதனைத் தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி அப்போது வேண்டுகின்றோம். இப்போது காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய கடற்படை பிரிவினர் சுடற்கிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டு நலப்படை திட்ட மாணவர்கள் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பில் அரசு பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பெறுகின்ற பள்ளிகளுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுடற்கிடயம் வழங்கப்படுகின்றது. இப்போது நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெறுகின்ற பள்ளியை அறிவிக்கின்றோம். முதலிடத்தை பெறுகின்ற பள்ளி காரைக்கால் PMC தந்தை பெரியார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் இடத்தை பெற்றுள்ள பள்ளி காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. 3ஆம் இடத்தை பெற்ற பள்ளி காரைக்கால் முருகா காலாட்சி. இப்போது முதலிடத்தை பெற்ற PMC தந்தை பெரியார் காரைக்கால் பள்ளி மாணவர் சற்று விரைவாக வாருங்கள். அதனைத் தொடர்ந்து அன்னை தெரசா தயாரிகள் இருக்கும்படி அன்போடு வேண்டுகின்றோம். அதனைத் தொடர்ந்து முருகா காலாட்சி.
இப்போது அனைவரும் தயாரில் இருக்கும்படி அன்போடு வேண்டுகின்றோம். சற்று விரைவாக தயாரில் இருக்கும்படி அன்போடு வேண்டுகின்றோம். இப்போது முதல் இடத்தை பெற்ற PM ஸ்ரீ தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உடனிருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய காரை மாவட்ட காவல்துறையில் முதுநிலை மூன்றாம் இடத்தை பெற்ற பள்ளி முருகாதாராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. இது வீரநடைபோடு வருகின்றார்கள். பரிசினை உடனிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளியின் துணை முதல்வர்கள், நிர்வாகத்தினர். தனியார் பள்ளிகளின் அணிவகுப்பில் முதலிடத்தை பிடித்த அறிவித்த பள்ளிகள் தயாரில் இருக்கும்படி அன்போடு வேண்டுகின்றோம். அதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளிகளில் முதலிடத்தை பெற்ற பள்ளி நிர்மலா ராணி அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. SRGS தயாரில் இருக்கும்படி வேண்டுகின்றோம். இப்போது தனியார் பள்ளிகளின் அணிவகுப்பில் முதல் இடத்தை பெற்ற நிர்மலா ராணி அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நல்ல கரவோசைகளை இரண்டாவது இடத்தில் பிடித்திருக்கிறார்கள். நல்ல கரவோசைகளை எழுப்பலாம் மாணவ செல்வங்களுக்கு. கைத்தட்டுங்க. அப்போ நம்மளும் உற்சாகமா இருப்போம், எனர்ஜெட்டிக்கா இருப்போம், இளமையா இருப்போம். அதனால நீங்க எல்லாம் இளமையா இருக்கணும். நல்ல கைத்தட்டல இருக்கணும். இப்ப அடுத்ததாக இப்போது 18வது சர்வதேச வேர்ல்ட் எஸ்கிரேமா பாலி ஆர்னிஸ் ஃபெடரேஷன் ஆர்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 புதுதில்லியில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று சாதனை புரிந்த காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் வெள்ளிப் பதக்கம் பெற்ற கே. ஐயப்பன் நல்ல கேட்டல் கொடுத்தலாம். நம்முடைய புதுச்சேரி மண்ணிற்கு பெருமை சேர்த்த இந்த காரை மாவட்ட நம்முடைய காவல்துறையினர் நல்ல ஒரு கடவுசையில் கொடுத்தலாம். அவர்களுக்கு வெள்ளிப்பதக்கம் 2 வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்கின்றார் நம்முடைய ஐயப்பன். தமிழ் வாணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காவல்துறை இசைக்குழுவினருக்கு நிறைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் காவல்துறையின் சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் கே. நந்தகுமார் குழுவினரை அன்போடு அழைக்கின்றோம். நல்ல கைத்தல் கொடுத்தலாம். இங்க அழகான நம்முடைய தேசிய கீதங்களை எல்லாம் வாசித்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காவல்துறையின் நந்தகுமார் குழுவினர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து காவல்துறை பணியாளர்களுக்கு பாராட்டு. நல்ல கைத்தல் கொடுத்தலாம். பரிசு பெற்றவுடன் யாரும் கலைந்து சென்று விட வேண்டாம். ஏனென்றால் கடைசியில் நம்முடைய வந்தே மாதரம் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தயவுசெய்து இறுதி வரை. அடுத்ததாக R.P. முருகானந்தர் SGSI கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன். S. ஸ்ரீதரன் SGSI ஆபீஸ் ஆஃப் த SSP காரைக்கால். அரசியல் நிலைக்கு மாதிரி ஆகிட்டாங்களா? R. சிவராஜ் SGASI IRPM யூனிட். K. சரவணன் SGASI IRPM யூனிட்.
SGASI நிரவி போலீஸ் ஸ்டேஷன். நல்ல கரவொலி எழுப்பி நம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செய்வோம். சி மணமகிழன் SGASI ஃபிங்கர் பிரிண்ட் சர்ச்சர். அனைவரும் கரவோசைகளை எழுப்பலாம். காவல்துறை உங்கள் நண்பர்கள் சொல்றோம். நம்முடைய நண்பர்களுக்கு நல்ல கைத்தறி கொடுத்துடலாம். SGHC டவுன் போலீஸ் ஸ்டேஷன். டி சிவகுமார் SGHC ஆபீஸ் ஆஃப் த டிஆர் பட்டினம். எம் பிரேம்குமார் SGHC ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் காரைக்கால். ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் காரைக்கால். பி திலீப் குமார் RO போலீஸ் ரேடியோ பிரான்ச். கே சக்திவேல் SGHC திருநெல்லா போலீஸ் ஸ்டேஷன். என் ஈஸ்வர்ராஜ் PC நெடுங்காடு போலீஸ் ஸ்டேஷன். எம் சாந்தினி SGWHC ஸ்பெஷல் பிரான்ச் காரைக்கால். ஆர் பாப்பாத்தி SGWHC AWPS காரைக்கால் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன். பி வினோத் குமார் SGHC கோட்டச்சேரி போலீஸ் ஸ்டேஷன். பி வெங்கடேஷ் PC ஆபீஸ் ஆஃப் த SP South. என் மணிவண்ணன் PC டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன் டவுன். ஆர் பாலகிருஷ்ணன் PC ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் காரைக்கால். A துரைராஜ் PC டவுன் போலீஸ் ஸ்டேஷன். என் சிது PC PAPJ காரைக்கால். A விக்னேஷ் கிரேட் டிரைவர் MT யூனிட். அதனைத் தொடர்ந்து மருத்துவருக்கான விருதுகள் பெற இருக்கின்றவர்கள் தயவுசெய்து அருகாமையில் வரும்படி அன்போடு வேண்டுகிறோம். J மூவேந்தர் கிரேட் 3 டிரைவர் ஆபீஸ் ஆஃப் த SP நார்த். எல் விவேக் HGG டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன் டவுன். பி பவித்ரா WHD அம்பலத்தூர் அவுட்போஸ்ட். நிகழ்ச்சியில் தொடர்வது சிறந்த மருத்துவ சேவை செய்ததற்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் டாக்டர் எஸ் விஜயசங்கர் MD ENT அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. நல்ல கவசங்கள் கொடுக்கலாம். இவர்கள் அனைவரும் மக்களுக்கான சேவை கொடுக்கின்ற மகத்தான பணிகளை செய்பவர்கள். காவல்துறை, மருத்துவத்துறை அனைத்து. அதே போன்று மற்றும் டாக்டர் கே சுரேஷ் MD அவர்களை அன்போடு கிடைக்கின்றோம். அவர்களுக்கு இப்போது மருத்துவருக்கான சிறந்த மருத்துவருக்கான விருதினை பெறுகின்றார். அதனைத் தொடர்ந்து மேலவாங்கூர் கம்பாஸ்ட் சன்மார்க் கெமிக்கல்ஸ் ஆலை மற்றும் மேலா காசாக்குடி ACS ஸ்கிராப் யார்ட் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில்
கட்டுப்படுத்த முடியாத தீயை அணைத்த தீயணைப்பு பணியாளர்களுக்கு இப்போது பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. நல்ல ஒரு கைதல் கொடுத்தாங்க. எஸ், இந்த 2 இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தை, அதாவது நம்முடைய மேலவாழ்வு கம்ப்ளாஸ் சர்மா கெமிக்கல்ஸ் மற்றும் கீழக்காசாக்குடி ஏசிஎஸ் கிராஃப்ட் யார்ட் 2 இடத்துல ஏற்பட்ட தீ விபத்தை ரொம்ப அழகாக சாதுரியமாக கையாண்டு அதை கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள் நமது தீயணைப்பு துறையினர். நல்ல ஒரு கைதல் கொடுத்தலாம் உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பரிசினை தொடர்வது நீங்கள் எல்லாம் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள். அந்த வகையில் முதல் இடத்தை பெற்றுள்ள பள்ளி, எஸ், நம்ம தேர்ட் பிரைஸ்ல இருந்து போயிடலாம், அதான் நல்லா இருக்கும். 3ஆம் இடத்தை பெற்ற பள்ளி KMK ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரைக்கால். 2ஆம் இடத்தை பெற்ற பள்ளி பிரைட் அகாடமி. ப்ளீஸ் வெயிட், நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2ஆம் இடத்தை பெற்ற பள்ளி பிரைட் அகாடமி. 3ஆம் இடத்தை, எஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரும் கெஸ் பண்ண முடியுமா? உங்களால யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எஸ், அப்சல்யூட்லி வடமரைக்காடு அரசு தொடக்க பள்ளி. இப்போது இப்போது 3ஆம் இடத்தை பெற்ற பள்ளிக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. நமது மாண்புமிகு அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் அவர்கள் பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உடனிருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் பிசிக்கல் டைரக்டர் வெங்கடேசன் அவர்கள். 3ஆம் இடத்தை பெற்ற பள்ளி இப்போது KMK ஹையர் செகண்டரி ஸ்கூல். 2ஆம் இடத்தினை பிடித்த பிரைட் அகாடமி மாணவ செல்வங்கள் இதோ பரிசு பெற வருகிறார்கள். 2ஆம் இடத்தை பெற்ற பிரைட், அந்த ஒரு 40 வேலு நாச்சியார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த வேலு நாச்சியார்கள் உங்களை கைத்தல கொடுக்கலாம். எஸ், 2ஆம் இடத்தை பெற்ற வேலு நாச்சியார்கள், காரை மண்ணின் வேலு நாச்சியார்கள் இவர்கள் அனைவரும். 2ஆம் இடத்தை பெற்ற நம்முடைய வேலு நாச்சியார்களுக்கு வாழ்த்துக்களை, அதாவது காரைக்கால் பிரைட் அகாடமி மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆறுதல் பரிசு, அதாவது நம்மளோட மாவட்ட நிர்வாகம் என்னன்னாக்கா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி மாணவர்களும் வெறுக்கையோட வீட்டுக்கு போகக்கூடாது, பரிசோட தான் போகணும்னு சொல்லிட்டு ஆறுதல் பரிசையும் வழங்க இருக்கின்றார்கள். எனவே பிற 3 பள்ளிகளுக்கும் பரிசுகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக தேங்க்யூ எல்லாம் ஆசிரியர் அவர்களை தயார் செய்த நடனத்தில் தூள் கிளப்பிய பிஞ்சுகள் வடமரைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி பிஞ்சுகள். வெற்றி செய்தியை கேட்டவுடன் பிஞ்சுகளை விட பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்குத்தான் கொண்டாட்டம் அதிகம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பிரதிநிதிகள், உங்களுடைய டிஐசி, உங்களுடைய வட்ட ஆய்வாளர் அனைவரும் பரிசினை பெற்று மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மாதம் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய ஒரு சம்பவம், மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மற்ற பிற பள்ளிகளுக்கும் ஆறுதல் பரிசினை வழங்க இருக்கின்றார்கள். அந்த பள்ளியில் 4ஆம் இடத்தை மார்க்ஸ்போர்ட் அகாடமி பெற்றிருக்கிறோம். அடுத்தது திருப்பட்டினம் அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவிகள். அதனைத் தொடர்ந்து குருப்பகரம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள். சார் குருப்பகரம் சார். இவ்வளோ பேர் நிற்கிறீங்களேப்பா, 200 பேர் வராங்க. பிளாக் மாதிரி புரியாது.
பொறுப்பு பெறும் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியரோடு பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பரிசினை வழங்க வேண்டும் என்று பரிசினை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை நிகழ்ச்சியில் தொடர்வது வந்தே மாதரம். श्यामलां मातरं वन्दे मातरं शुभ्रदोषा पुलकितयामिनी कुलकुसुमित द्रुमकलशोभिनी सुहासिनी सुमधुरभाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरं कोटि कोटि गन्धा कोटि कोटि भुजय कृत कर कर भागे जय बोले माधुरी अपने बहुबल तारिणी तमाम तारिणी विपुल वाहिनी मातरं वन्दे मातरं तुम्हें विद्या तुम्हें धर्म तुम्हें गिरि तुम्हें मर्मा त्वं हि प्राणा अशरीरे भगुते तुम्हें मा शक्ति हृदये तुम्हें मा भक्ति तुम्हारी प्रतिमा घड़ी मंदिरे मंदिरे वन्दे मातरं त्वं हि दुर्गा दश प्रहरण धारिणी कमला कमल जल विहारिणी वाणी विद्या दायिनी नमामि त्वां नमामि कमलां अमलां अतुलां सुजलां सुफलां सरलां सुस्मितां दूषितां धरणीं भरणीं मातरं वन्दे मातरं वन्दे मातरम् மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெறுகிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து
நம்முடைய அன்பிற்கிடையே சார்பு ஆட்சியர் திருமதி பூஜா ஐஏஎஸ் அவர்களுக்கும் துணை மாவட்ட ஆட்சியர்கள் அன்பிற்கிடையே செந்தில்நாதன் சார் மற்றும் பாலு சார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு தேவதரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அரசின் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த தூய்மையான மைதானத்தை அழகாகவும் நேர்த்தியாகவும் அலங்கரித்துக் கொடுத்து பொதுப்பணித்துறை முதலில் பொதுப்பணித்துறைக்கு நெஞ்சார்ந்த நன்மையை உரித்தாக்குகின்றோம். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு, அதனைத் தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை, அதனைத் தொடர்ந்து கல்வித்துறையினருக்கு, அதனைத் தொடர்ந்து காவல்துறை, வேளாண்மைத்துறை மற்றும் காரைக்கால் நகராட்சி மற்றும் மின்துறை, வட்டார வளர்ச்சி அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அன்பிற்கினிய உடற்கல்வி இயக்குனர் அன்பிற்கினிய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த பெற்றோர்கள், சுதந்திர போராட்ட தியாக செம்மல்களுக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அரசின் பல்வேறு துறையின் அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் 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 நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சி மிகவும் அழகாக கோர்வையாக தொகுத்து வழங்கிய முருகன் சார் அவர்களுக்கும் மாவட்ட குறித்து சந்தித்த ஆடியோ அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் அனைவருக்கும் நன்றி.